ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் வாகும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பெங்களூர்லேருந்து சென்னை போகிற ட்ராவல் வாக் தான். இது நான் சித்தூர் வழியாக போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமாக. அதனால இந்த ப்ளாக் எடுத்திருக்கேன் பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் சித்தூர் வழியாக போகலான்னு ஏன் சூஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நாங்கள் பெங்களூர் டு சென்னை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஒசூர் வழியாக தான் போவோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட் ஒர்க் ரொம்ப ஹெவியாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போனால் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னாங்க. அதனால இந்த வாட்டி இந்த ரூட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருந்தோம். அந்த ப்ளாக் தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 போல் டிரைவர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேஆர்புரம் ஜங்ஷன் சைடில் தான் இருக்கோம். சரௌண்டிங் ஆஃப் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கோம். எங்கள் வீட்டில் இருந்து கேஆர்புரம் அந்த பைபாஸ் டச் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அங்கேருந்து நாங்கள் ஒரே ரோடு தான் ஸ்ட்ரைட்டாக சித்தூர் வரைக்கும். காலையிலே பாருங்க எவ்வளோ பேர் வாக்கிங்லாம் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த கேஆர்புரம் சொல்கிறேன் இல்லையா, இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். மார்க்கெட்ஸும் இங்கே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காலையிலே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மார்க்கெட் போட்டிருந்தாங்க. அவ்வளோவா காட்ட முடியல, ஏன்னா அது சர்வீஸ் ரோட்ல தான் போட்டிருந்தாங்க. நம்ம போயிட்டு இருக்கிறது மெயின் ரோடு. பெங்களூர்ல இருந்து சென்னை போறதுக்கு இந்த சித்தூர் வழியா எவ்வளோ டிஸ்டன்ஸ் காமிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் 333 கிலோமீட்டர்ஸ் காமிச்சது. ரீச் ஆகிற டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 hours இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தது. நம்மளோட ஃபர்ஸ்ட் டோல் நம்ம ரீச் ஆயிட்டோம். டோல் ப்ரைஸ் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 45 rupees சம்திங், 85 rupees சம்திங் வரும்னு நினைக்கிறேன். மாற்றி வருது சில டோல்ஸில். இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் டோலு. நான் நடுவில் வீடியோ எடுக்கலைங்க, ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. உங்களுக்கு வீடியோ எடுத்தாலும் அவ்வளோ கிளியராக தெரியாதுன்னு டோல் மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock ஆகுது. நாங்கள் கிளம்பி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கிராஸ் பண்ணி வந்துட்டோம். நாங்கள் இந்த தோசை பாயிண்ட் அப்படின்ற இடத்துல ஒரு காஃபி குடிச்சிட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு உள்ளே போனோம். காலையில் பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபனே ரெடி பண்ணிட்டாங்க. இட்லி கூட ரெடி பண்ணிட்டாங்க. ரொம்ப ஏர்லியாக இருக்குது, நம்மளால சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு டீ காஃபி மட்டும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரம் 50 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிட்டு 1.5 hours பரவாயில்ல, நல்லா இருக்கு ரோட் கண்டிஷனும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார் ஹஸ்பண்டு. பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆச்சு. தோசை கார்ட்டில் நின்றுட்டு கிளம்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாகு, அப்படியே மூடு பனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிங்க. எதிரில் என்ன வருதுன்னே தெரியல சுத்தமாக. ஏன்னா இவ்வளோ தூரம் பெங்களூர்லேருந்து இந்த இடம் வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டோம். பனின்றது அவ்வளோ பெருசாக இல்லை, அங்கங்கே பனி இருந்துச்சு. பட் ஆனால் மூடு பனி கம்ப்ளீட்டாக மூடிட்டு ஒன்றுமே தெரியாத அளவுக்குலாம் இல்லை. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக மூடு பண்ணிங்க. ஹஸ்பண்ட் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டார். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து வந்தோமோ அப்படியே இந்த இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒன்றுமே தெரியல, முன்னாடி நீங்கள் ஒன்றுமே பார்க்க முடியல. எதிரில் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இண்டிகேட்டர் போட்டுகிட்டே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த ரோட்டில் நிறைய வெஹிக்கிள்ஸ் போகலங்க. இதே நம்ம பெங்களூர் டு ஒசூர் ரோடு, அந்த ரோடு நம்ம எடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க சென்னை போகிறதுக்கு, அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் போயிட்டே இருக்கும். நமக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்காது ரோடு. ஆனால் இந்த ரோட்ல பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பனிமூட்டத்தால் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜனங்கள்லாம் வெளியே நிறைய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஆனா இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலர் நினைப்பாங்க, இது ஊட்டி, கொடைக்கானல் மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது ஊட்டி, கொடைக்கானல் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது பெங்களூர்ல இருந்து சித்தூர் போற ரூட்டு சென்னைக்கு போறதுக்காக. அந்த சித்தூர் வரைக்குமே வந்து இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. பாதி தூரம் நல்லா இருந்தது. அதாவது வந்து கேஜிஎஃப் நம்ம திரும்புவோம் இல்லையா? அது வரைக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த மாரி வந்து கம்ப்ளீட்டா மூடு பண்ணி, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வாவ்! எவ்ளோ சூப்பரா இருக்குல்ல. நம்ம ஊட்டி, கொடைக்கானல் போனா தான் அந்த கிளைமேட்ட வந்து என்ஜாய் பண்ண முடியும். பட் ஆனா இங்கேயே போயிருக்கே அப்படின்னு தோணும். ஆனா நம்ம டிரைவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருந்துச்சுன்னா வண்டி ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா நமக்கு இது அதிகமா பழக்கமான இது கிடையாது. இந்த மாரி மூடு பண்ணிட வண்டி ஓட்டுறதெல்லாம். இந்த மாரி இருக்கும்போது நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோ டவுன் பண்ணி வண்டி ஓட்டுறோமோ, அவ்வளோ நம்ம சேஃப் நம்ம போறது. ஒரு சிலர் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போயிட்டுருந்தாங்க. பட் ஆனா நான் என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாரு, மூடு பண்ணி நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டா போக முடியாது. நம்ம ஸ்லோ டவுன் பண்ணியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, 3வது டோலு. இந்த டோல் பிளாஸா பாருங்க ஒண்ணுமே தெரியல. கம்ப்ளீட்டா அந்த மூடு பனியால மூடி இருக்கு டோல் பிளாஸாவே. எப்படா வெயில் வரும்? வெயில் வந்தா தான் இந்த பனி போய் விலகும். அப்பதான் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டா டிரைவ் பண்ணி போலாம் அப்படின்ற மாரி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெயில் வர வர கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் ரோடு நல்லா கிளியரா தெரிய ஆரம்பிச்சுது. பெங்களூர்ல இருந்து சித்தூர் போற வரைக்கும் ரூட் பார்த்தீங்கன்னா, ரோடு கண்டிஷன் சூப்பரா இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து இப்போ ரோட் ஒர்க்லாம் அந்த சைடு வந்து கிருஷ்ணகிரி யூசர் சைட்லாம் நெறைய ரோட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மாட்டிட்டு நம்ம வரும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 24 ஃபீட் ரோடு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ரோட்ல வர மாரி தான் எனக்கு ஒரு இது இருக்கும். எல்லா இடத்துலயும் டிராஃபிக் ஜாமா இருக்கும். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சித்தூர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஃப்ரீங்க. 2 பக்கமும் ரோடு சூப்பரா போட்டு வச்சிருக்காங்க. நல்லா இந்த பனி இல்லன்னா இன்னும் நாங்க ஏர்லியாவே வந்து சித்தூர் ரீச் ஆயிருப்போம். போற வழி பார்த்தீங்கன்னா, சீனிக்கும் சூப்பரா இருந்துச்சுங்க. ரொம்பவே அருமையா இருந்துச்சு. என்னோட கிட்ஸ நான் வச்சிருக்கிறதால, மோஸ்ட்டா நான் நைட் டிராவல் பண்ண மாட்டேன். முக்காவாசி நாங்க டே டிராவல் தான் பண்ணுவோம். ஏர்லி மார்னிங் 4, 5 மாரி ஸ்டார்ட் பண்ணிட்டு, அந்த மாரி தான் நாங்க டிராவல் பண்ணிட்டு வரோம். இப்ப நீங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா, 4வது டோலு. இது வந்து சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் டோல்ன்னு நெனைக்கிறேன். இத நம்ம கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போயிடுவோம் நம்ம. இந்த டோல கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 2 வழி பிரிஞ்சது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திரா போறது, திருப்பதிக்கு போறது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு வர்றது. அந்த ரோட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் வே மாரி தாங்க இருந்துச்சு. அங்கங்க ரோட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாம என்ன பண்ணோம், ராணிப்பேட் போய் ரீச் ஆயிட்டு, அங்கருந்து நம்ம ஹைவே கனெக்ட் ஆகி போற மாரி தான் இருக்கும். இப்ப நீங்க பார்க்குற ரூட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம ஆந்திரால தான் போயிட்டுருக்கோம். சித்தூர் வழியா தாங்க போயிட்டுருக்கோம் டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே. நான் வந்து தமிழ்நாடு போகும்போது அந்த என்டர் பாயிண்ட்ட உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் வழியா தான் நம்ம உள்ள போற மாரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை ரீச் ஆகுற வரைக்கும் ரோட் கண்டிஷன் ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்குங்க. நெறைய ரோட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. சில இடத்துல குண்டும் குழியுமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, நெறைய வந்து 2 வே மாரி ஒரே ரோட்ல 2 வெஹிக்கிள் போற மாரி வச்சிருக்காங்க. அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து, பார்த்து ஓட்டுற மாரி இருந்துச்சு. சித்தூர் வரைக்கும் நீங்க வரீங்க ஹைவேலனா, சூப்பரா இருக்கும் ரோடு. பட் ஆனா இந்த 20 கிலோமீட்டர்ஸ் மட்டும் நீங்க கிராஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா ரோடெல்லாம் சரியா இல்ல அப்படின்றதால கொஞ்சம் இதுவா இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராணிப்பேட்டை ரீச் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லாருக்கும். அதுக்கு ஒரு திருப்பி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஊருக்குள்ளேயே போற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் போய் ஹைவேல கனெக்ட் ஆயிடுவோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சில சஜஷனா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பெங்களூர்ல இருந்து சித்தூர் வர வரைக்கும் ரூட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சித்தூர்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ஊருக்குள்ளேயே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ராணிப்பேட் ரீச் ஆகுற வரைக்கும் ஹைவேவை. ஆனா டேல டிராவல் பண்ணும்போது இந்த 40 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப ஈஸி. பட் ஆனா கொஞ்சம் பொறுமையா நம்ம பார்த்து பார்த்து ஓட்டிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனா நீங்க நைட்ல டிராவல் பண்றீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்க. ஏன் அப்படின்னா அந்த 20 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் ரோட் கண்டிஷன் ரொம்பவும் வொர்ஸ்ட்டா இருக்கு. உங்களுக்கு அந்த ரோடு எப்படி இருக்கும்னு தெரியாம நம்ம அந்த நைட் டைம்ல அந்த ரோட்ல போய் மாட்டிக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க டேயா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க அந்த ரூட்ட. அப்படி இல்ல அப்படின்னா நைட்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கேர்ஃபுல்லா வர மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா போங்க. நீங்க பார்க்குற செக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை என்ட்ரி செக் போஸ்ட் தாங்க. நம்ம தமிழ்நாடுக்குள்ள வந்தாச்சு. இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஊருக்குள்ளேயே டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். சூப்பரா இருந்துச்சு.
ரோட் கண்டிஷன் நல்லாவே இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம சீனிக்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த ரூட் வழியா நான் வரேன். இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்குள்ளேயே டிராவல் பண்ணி ராணிப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் டச் ஆயி, அதுக்கப்புறம் நம்ம ஹைவேல வந்து கனெக்ட் ஆகுற மாரி இருக்கும். அது ஒரு 20 கிலோமீட்டர்ஸ். ஏன்னா ஊருக்குள்ள போகும்போது நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா போற மாரி இருக்கும். பஸ் ஸ்டாண்டும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிராஃபிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம வர்றதுக்கு ஒரு 1 ஹவருக்கு மேல எடுத்திருந்தேன். ஏன்னா எங்கேருந்து சொல்றேன் அப்படின்னா, சித்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து ஊருக்குள்ளேயே டிராவல் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஊருக்குள்ளேயே டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். இதுலயே நமக்கு 1 ஹவர் எடுத்துச்சுங்க. பட் ஆனா எங்களுக்கு என்னவோ ராணிப்பேட்டை ரொம்ப சீக்கிரமா ரீச் ஆன மாரி தாங்க இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இதே நாங்க கிருஷ்ணகிரி, ஒசூர் ரூட் எடுத்திருந்தோம் அப்படின்னா, இந்த டைம்க்கு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்பூர் அந்த இடத்துக்கு கிட்ட தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன் நாங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட் ரூட் மாரி தெரியுதுங்க. ஏன் அப்படின்னா, அந்த சைடு நான் போகும்போது உங்களுக்கு அந்த டிராவல் வ்ளாக் போடுறேன் பாருங்க. கம்ப்ளீட் ரோட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யூசுவலா வர டைமோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது அந்த ரோட்ல. இப்போ நம்ம ராணிப்பேட்டை வந்து பஸ் ஸ்டாண்ட்குள்ள வந்துட்டோம். வந்துட்டு அங்க வந்து கிராஸ் பண்ணி பைபாஸ்ல கனெக்ட் ஆயிட்டோம். பைபாஸ்ல இருந்து கனெக்ட் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராணிப்பேட்டை டோல் வந்துருச்சுங்க. இது வந்து 5வது டோலு. டோல் கிராஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீயா இருந்ததுங்க ராணிப்பேட் ரோடு. அந்த டோலை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பி ரோட் ஒர்க்கால டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஏன்னா வழி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சர்வீஸ் ரோட்ல ஹைவேல போவோம் இல்லையா? அந்த வழி தான் இருக்கு. இவ்வளோ வெஹிக்கிள்ஸும் அந்த சர்வீஸ் ரோட் வழியா கிராஸ் பண்றதால, ஸோ டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச தூரம் வந்து நல்ல பெரிய ரோட் போட்டிருந்தாங்க. ரொம்பவும் நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா டிராவல் பண்ணிட்டு வந்தோம். திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க ரோட் ஒர்க் போறதால அங்கங்க பிளாக் ஆகி வந்துட்டே இருந்ததுங்க. இப்போ நீங்க பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புத்தூருக்கு கொஞ்சம் முன்னாடின்னு நெனைக்கிறேன். ரொம்ப நேரமா டிராவல் பண்ணிட்டே வரோம். ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இளநீ கடையில ஸ்டாப் பண்ணி, ஆளுக்கு ஒரு இளநீ குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அங்கருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி கிளம்புனோம். ஃபைனலா நாங்க சென்னை ரீச் ஆயிட்டோம். நாங்க சென்னை ரீச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11:00 சம்திங் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 11:30 ஆயிடுச்சு ரீச் ஆகுறதுக்கு. காலையில ஒரு 5 மணிக்கு கிளம்புனோம். 4:45 வச்சுக்கலாம். அந்த டைம்ல கிளம்புனோம். இப்போ நாங்க வந்து ரீச் ஆகும்போது டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, 11:30 வீட்டுக்கு ரீச் ஆகும்போது, கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ் டிரைவ் பண்ணி வந்திருக்கோம். கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா இவ்ளோ டைமிங்ஸ் தான் எடுக்கும். நம்ம ட்ரெயின்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி. நம்ம வீட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்க்கு திருப்பி அங்கருந்து பஸ் ஏறி நம்ம வந்து திருப்பி அங்கருந்து வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகுறதுக்கு ஒரு டைமிங் இருக்கும். அந்த டைமிங் கரெக்ட்டா எடுத்ததுன்னு இந்த சித்தூர் ரூட்ல வரும்போது, எனக்கு தெரிஞ்சு இந்த சித்தூர் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸின்னு நெனைக்கிறேன். ஏன்னா டிராவல் பண்றதுக்கு ரொம்ப டைமிங் வந்து கம்மியா கன்சியூம் பண்ணுது. நம்ம அந்த ரூட் எடுக்கிறத விட பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பெங்களூர்ல இருந்து சென்னை வரணும் அப்படின்னாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.